பேர் மாறன். நான் இதே பகுதியில் வசிக்கிறேன். இது ஒட்டி தான் என்னோடய வீடு. இப்போ இந்த நுங்கு வாங்குறேன்னா நுங்கோட நன்மைகள் வந்து, நுங்கு மரம்ன்றது பனை மரம் வந்து 3 தலைமுறையாக உழைக்கக்கூடிய ஒரு மரம். அதோட நன்மைகள் என்னென்னா, நிறைய இயற்கை வளங்கள் கிடைக்குது. அதில் நமக்கு நாட்டு சக்கரை, வெல்லம். நுங்கோட வேல்யூ என்னென்னா, நுங்கு அந்த வந்து காய் வந்து ஸ்கின் அலர்ஜி, அதாவது குழந்தைங்களுக்கு இந்த வெய்ய காலத்தில் உடம்பெல்லாம் கொப்பளமாக வர்றது, சூடு தணிக்கும், உடம்புல வந்து குளிர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி வந்து விவசாயிகளுக்கு ஒரு அரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பனைமரம் சார்ந்த ஒரு பொருள் இது. இதனால் பல விவசாயிகள் வந்து வாழ்வாதாரம் மேம்படையும். இது அனைத்து மக்கள் தமிழக மக்கள் அனைவரும் மறவாமல் அவங்கக்கிட்ட எந்த பார்கிங்கும் பண்ணாமல் அவங்க சொன்ன விலைக்கு தாராளமாக கொடுத்து வாங்கலாம். ஏன்னா இது அபூர்வமான பொருள், பொக்கிஷத்துக்கு சமம் இது. இப்போ இதில் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது? பொதுவாக இந்த காலத்தில் மட்டும்தான், கோடை காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய. இப்போ கோடை காலம் போது நிறைய பேர் நம்ம மக்களில் போனால் கலர் பானங்களுக்கு போயிடுவாங்க. கூல்ட்ரிங்க்ஸு, அதேமாரி ரசாயன கலந்த பொருள்லாம் குடிப்பாங்க. அதை சாப்பிட்றதோட இளநீர், பனைமரம் சார்ந்த பொருட்கள், அதாவது நுங்கு, அதேமாரி பனஞ்சாறு, இதுமாரி பொருட்கள்லாம் வந்து தாராளமாக குடிக்கலாம். இது எல்லாமே முக்கியத்துவமே உடம்பு வந்து குளிர்ச்சியாக்கம் தான். அதாவது சுட்டரிக்க வெயிலுக்கு எதிரியான ஒருத்தர் யாருன்னா, மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாக பனைமரம் சார்ந்த நுங்கு, இளநீர், இதேமாரி இந்த கிரணி பழம், தர்பூசணி, இதுமாரி குளிர்ச்சி தரக்கூடிய இயற்கை சார்ந்த பொருள், இயற்கை வளங்கள் சார்ந்த பொருட்கள் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த வெய்ய காலம் தப்பிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நுங்கு எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க இந்த சீசன் டைமில்? பொதுவாக இப்போ சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்து நுங்கு கிடைக்கும். எங்களுக்கு வந்து சென்னை வாசி, நாங்கள் கிராமத்து வாசியில் எங்களுக்கு நுங்குனாலே ஒரு பெரிய அபூர்வமான பொருள் தான். அது எங்கே பார்த்தாலுமே உடனே நின்று அதை வாங்கிடுவோம். காரில் போனாலும் சரி, நடந்து போனோம், பஸ்ஸில் போனால் நின்று இறங்கி வாங்கி போயிடுவோம். ஏன்னா அது அபூர்வமான பொருள். சீசன் அப்போ தான் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ சம்மர் காலத்தில் தான் கிடைக்கும், வெய்ய காலங்களில். அதனால் அதை வந்து மிஸ் பண்ணால் வாங்கி சாப்பிடுவோம். நம்ம பொதுமக்களுக்கு நான் கேட்குற ஒரே கோரிக்கை என்னென்னா, அவங்க வந்து ஒரு இந்த விலை நிர்ணயிக்கும் போது அவங்ககிட்ட பார்கிங் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி கொடுத்து வாங்குறது ரொம்ப நல்லதாக அமையும் நான் நினைக்கிறேன்.